ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட பேசுவதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பெரிதான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாளிலும் கூட ஒரு பாடலின் பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம்.
ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய வல்லமையின் கரம் நிழல் இப்பொழுது இறங்குவதாக. பயமுறுத்துகிற ஆவிகள் இப்பொழுது விலகி ஓடுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. பெலமுள்ள ஆவி இப்பொழுது தேவன் தருவீராக. பெலனும் அன்பும் தெளிந்த புத்தியில் ஆவி ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக. ஆண்டவரே, இந்த கொள்ளை நோய் பரவி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு தைரியமுள்ள ஆவியை கொடுப்பீராக. அப்பா, சிங்கத்தை போல தைரியமுள்ள ஆவியை கொடுப்பீராக. என் தெய்வத்தினுடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்குவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு காப்பாற்றுகிற ஊழியத்தின் சார்பாக உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில கூட கர்த்தருடைய வேத வசனத்தை திருப்பி நாம் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தையின் மேலே நீங்கள் நம்பிக்கை வைத்து, கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தையின் மேலே விசுவாசம் வைத்தவர்களாக இருக்கும் பொழுது, கர்த்தர் சொல்ல நினைக்கிற காரியங்கள், கர்த்தர் சொன்னதை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்யும் அளவும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். வேதத்தில் திருப்பி வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நாம் வாசிக்கலாமா? நானே வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். ஆவிக்குள் என்னை வனாந்திரத்திற்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதாயும் தூசணமான நாமங்கள் நிறைந்ததுமான சிகப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி வர கண்டேன். அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தங்களாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை அவள் கையிலே பிடித்திருந்தாள். மேலும் ஒரு ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவளுடைய நெற்றியில் எழுதப்பட்டிருந்தது. அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்துல யோவான் ஸ்நானகன் அழகாய் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இந்த கடைசி காலத்துல ஆண்டவருடைய ராஜரீகம் அல்லது கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். பூமி தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு புறத்திலே கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். காரணம், இந்த வேசிகளும் இந்த அருவருப்புகளும் இந்த விக்கிரக கிரியைகளும் இன்னைக்கு உலகத்தில் நிரம்பி பாவங்களை ஏவி விட்டு, கொலைகளை ஏவி விட்டு, மாய்மாலங்களை ஏவி விட்டு இன்றைக்கு சத்துரு இன்றைக்கு பயங்கரமாய் இந்த தேசத்தை நாசப்படுத்தி கொண்டிருக்கிற வேளையிலே கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவர் ராஜரீகம் பண்ணி கொண்டிருக்கிற நேரத்திலே பூமி தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே, பூமி தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. அவர் கேருபீன்கள் நடுவிலே அவர் வீற்றிருக்கிறார். சியோனிலே அவர் கர்த்தர் பெரியவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சியோன் யார் தெரியுமா? நீங்களும் நானும் தான். தேவ பிள்ளைகளை ஆண்டவரை பாடி துதிக்கிறவர்கள், தேவனை மகிமைப்படுத்துகிறவர்கள், கர்த்தரை ஆராதிக்கிறவர்களுக்கு பெயர் சியோன். சியோனிலே கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். பூமி தத்தளித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே உன் பிரச்சனைகளிலே கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். உன்னுடைய உபத்திரவங்களிலே கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். உன்னுடைய வியாதியிலே கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இதே வேளையிலே கர்த்தருடைய இரத்தம் மேலே இறங்கி உன் பாவங்களை உடைத்து, உன் சாபங்களை உடைத்து, கர்த்தர் ஒரு சுகத்தையும் பெலத்தையும் ஜீவனையும் ஆண்டவர் கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே, பயப்படாதிருங்கள். கர்த்தர் ஒரு புறத்திலே அவர் ராஜரீகம் பண்ணி கொண்டிருக்கிற வேளையிலே, இன்னொரு புறத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் 17 வாசித்த பிரகாரம் வேசிகளுக்கும் அருவருப்புகளுக்கும் தாய் என்கின்ற நாமம் நெற்றியிலே தரிப்பிக்கப்பட்டு மிருகத்தின் மேல் ஏறி வருகிற ஒரு பாபிலோனிய வேசியை கர்த்தர் காண்பிக்கிறார். அவள் யாருக்கு விரோதமாய் எழும்பி வருகிறானாம்? வேதத்திலே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது 6ஆம் வசனத்திலே, அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் தேவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் அவள் வெறி கொண்டிருக்கிறார். இப்பொழுதுதான் நீங்களும் நானும் தைரியப்பட,
உன்னுடைய ரத்தத்திற்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற சத்துருவை மடங்கடிப்பதற்கு நீ தைரியமாய் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீ தைரியமாய் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே, பயப்படாதே. உனக்கு விரோதமாய், உன் ரத்தத்திற்கு விரோதமாய் எழும்பின சத்துருவானவனை கர்த்தர் விடவே மாட்டார். அன்றைக்கு பரிசுத்தவானாகிய ஆவியலுக்கு விரோதமாய் அன்றைக்கு ரத்த வெறி பிடித்த ஆவி கொலை செய்து போட்டது. அதே ரத்தம் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினது. ஆனால் இன்றைக்கு உனக்காகவும் எனக்காகவும் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. மகளே, தேவ பிள்ளையே, நீ பயப்படாதே. உனக்காக, உன்னுடைய ரத்தத்திற்காக என் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. இந்த நாட்களில், இந்த கொள்ளை நோய் நாட்களில் நீ பயப்படாதபடி தைரியமாய் எழும்பக்கூடிய நேரம் இது. தைரியமாய் எழும்பக்கூடிய நேரம் இது. வேசிகளுக்கும் அருவெருப்புகளுக்கும் தாய் என்று நாமும் தரிப்பிக்கப்பட்ட ஒரு வேசிக்கு அவ்வளவு வல்லமை இருக்கும் என்று சொன்னால், பரிசுத்த வான்களின் ரத்தத்தின் மேலே வெறி கொண்டிருப்பான் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவுடைய சாட்சியின் ரத்தத்தினாலே தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் வெறி கொண்டிருப்பான் என்று சொன்னால், நீங்களும் நானும் முழங்காலிலே நிற்கிற தெபோராளை நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நியாயாதிபதிகளில் சொல்லி இருக்கிற பிரகாரம், எழும்பு தெபோராளை, எழும்பு, பாராக்கு நீ பாட்டு பாடு, உன்னை சிறைபிடித்து உன்னுடைய சத்துருவானவனை சிறைபிடித்து கொண்டு போய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதம் அழகாய் சொல்லுகிறது. கிராமங்கள் பாழாய் போவதற்கு காரணம் தெபோராள் எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போனது. ஆனால் தெபோராள் எழும்பின உடனே கிராமங்கள் ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டது. எனக்கு பிரியமான இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன் குடும்பம் பாழாய் போக விடாதபடி தடை பண்ணுகிற ஒரே ஒரு கிருபை உனக்குள்ள இறங்க வேண்டும் என்று சொன்னார். நீ தெபோராளின் ஆவியை பெற்றுக்கொண்டு முழங்காலிலே யுத்தம் பண்ணுகிறவனாய் நிற்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே, நீ பயப்படாதே. தேவன் உன்னதத்திலிருந்து இறங்கி கொண்டிருக்கிறார். அவர் மகிமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு புறம் அவர் ராஜரீகம் பண்ணி கொண்டிருக்கிறார், இன்னொரு புறம் என் தேவ பிள்ளைகளுக்காக ரத்தம் சிந்தி நான் மீட்டுக் கொள்ளுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி கொண்டிருக்கிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே, இந்த நேரத்தில் நீ தைரியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? வேதத்திலே தெபோரா நீதிமொழி நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் நீங்க வீட்டுல எடுத்து வாசிங்க. 7 மற்றும் 12ஆம் வசனத்திலே தெபோராளை போல எழும்பும் பொழுது கர்த்தர் கிராமங்கள் பாழாய் போகிறதை எப்படி தடுத்து நிறுத்தினாரோ, அதே போல உன் குடும்பத்திலே அழிவுகளை கர்த்தர் தடுத்து நிறுத்துவார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே, நீ பயப்படாதே. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பும் போது அவருடைய பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரஸ்தாபத்திற்கும் விலகி கண்மலைகளிலும் கெபிகளிலும் பூமியின் குகைகளிலும் புகுந்து கொண்டு ஒளிந்து விடுவார்கள். காரணம் என்ன? கர்த்தர் ராஜரீகம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவருடைய மகத்துவத்தை, அவருடைய பயங்கரத்தை நீங்களும் நானும் துதிக்கும்படியாக எழும்ப வேண்டும். எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே, நீங்கள் பயப்படாதீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இறங்கி வந்து பெரிய காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவர் சீயோனில பெரியவர். உனக்கு விரோதமாய் எழுந்திருக்கிற சத்துருவானவனுக்கு ஓட காட்டிலும் அவர் பெரியவர். உனக்கு விரோதமாய் எழுந்திருக்கிற சாபத்தை காட்டிலும் அவர் பெரியவர். உனக்கு விரோதமாய் எழுந்திருக்கிற விக்கிரகத்தை காட்டிலும் அவர் பெரியவர். நீ பயப்படாத. கர்த்தர் இன்றைக்கு மகத்துவங்களை கர்த்தர் உன் நடுவிலே காண்பிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது? ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 2:2 கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்கள் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு நேராக ஓடி வருவார். ஒரு வாதை வரும் பொழுது, ஒரு கொள்ளை நோய் வரும் பொழுது, ஒரு கொடுமை வரும் பொழுது ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட ஆரம்பிப்பார்கள். இயேசுவை நம்ப ஆரம்பிப்பார்கள். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பார்கள். அந்த எழுப்புதலின் காலம் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. இந்த கொள்ளை நோய் மறையும். ஆண்டவருக்கு முன்பாக அநேக ஜாதிகள் கர்த்தரை நம்பி வருவார்கள். இதை நீ விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண முடியும். ஐயோ, நானே கொடுமையிலே இருக்கிறேன் என்று சொல்லி நீ பயப்படாது.
உன் கொடுமைகள் இன்றைக்கு மறைந்து போகிறது. ஆனால் அநேக அறுவடைக்காக உன்னை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். அநேக அறுவடைக்காக கர்த்தர் உன்னை ஆயத்தப்படுத்துகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, இந்த கடைசி காலத்திலே கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களுக்கு மேலாக கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மலைகளுக்கு மேலாக அது உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். கர்த்தர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். அவர் நமது பாதைகளிலே நடத்துவார். ஏனெனில் சீயோனிலே வேதமும் எருசலேமிலே கர்த்தருடைய வசனம் வெளிப்படுகிற நாள். கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறபடி நாள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, அதிகமாய் ஜெபத்திலும் வேதத்திலும் தரித்திருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. யாவரும் ஜெபிக்கலாமா? யாவரும் ஜெபிக்கலாம். கர்த்தருடைய உன்னதமான பலன் எப்பொழுது நமக்குள்ளாக இறங்கி இருக்கிறபடி நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். பிதாவே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சாமி. பிதாவே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய மகிமையின் பிரஸ்தாபை நீங்கள் நடுவில் இறங்கி கொண்டிருப்பதற்காக, உம்முடைய வேதம் நீங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா. உம்முடைய மகிமையின் ரூபை எங்களுக்குள்ளே இறங்கி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். உன்னதமான கிருபைகளுக்குள்ளே இறங்கி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, பயமுறுத்துகிற எல்லா வேசிகளின் ஆவிகள், எல்லா விக்கிரகத்தின் மாய்மாலங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது உடைக்கப்படுவதாக. அப்பா, சுகவீனமாய் இருக்கிற பரிசுத்தவான்களை தொடுவீராக. இடவீனத்தோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் சாட்சிகளை தொடுவீராக. இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. சாத்தானுடைய எல்லா கொம்புகள் இப்பொழுது உடைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய சேனைகளாய் நிற்கும்படியாக, கர்த்தருடைய வசனத்தை வெளிப்படுத்துகிற தேவ ஜனங்களாய் நிற்கும்படியாக என் தேவன் ஒவ்வொருவருக்கும் சுகத்தையும் பலனையும் ஜீவனையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடுவீராக. இந்த தேசத்தில் கொள்ளை நோய்கள் பரவாதபடி என் தேவன் வேலி அடைப்பீராக. சத்துருவானவனை துரத்தி தேவன் வெட்டுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய மகிமை இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறேன். துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கு இருக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளையே, இந்த இயேசு காப்பாற்றுகிறார் ஊழியத்தின் சார்பாக சேலத்தில் கர்த்தருடைய மகிமையை ஊழியமாய் செய்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே தேவன் பெரிய காரியங்களை நடுவிலே செய்ய போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.